என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களும் சாப்பிடுங்க. செம டேஸ்டா இருந்துச்சுல. அப்புறம் என்ன சாப்பிடலாம்? அங்க பாருங்க சோளம். வாங்க சாப்பிடலாம். அண்ணா 2 சோளம் தாங்க. சரிமா. ஒண்ணு எவ்வளவுனா? 20 ரூபாய்மா. 20 ரூபாயா? அண்ணா ஒண்ணு போதும்னா. சரிமா. ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. இந்தாம்மா. இந்தாங்க சார், சாப்பிடுங்க. நீ முதல்ல சாப்பிடு. Are you sure? Yes, சாப்பிடு. செம்ம டேஸ்டா இருக்கு சார், நீங்களும் சாப்பிடுங்க. அடுத்து எங்க கூட்டிட்டு போற? பாக்கி 2 ரூபாய் தான் இருக்கு. ஓ, அதுல என்ன வாங்க முடியும்? சரி விடு, வா போலாம். ஹலோ, 2 ரூபாய்க்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு ப்ரோ. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கல்ல, பாத்தீங்களா? நான் 2 ரூபாய்க்கு 2 தேன் மிட்டாய் வாங்கிட்டேன். சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அட்டெண்ட் பண்ணுங்க மீரா மேடம், பேசுங்க. ஹலோ, ஹாய் சார். ஓ யா ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் சார். அது என்ன பிரச்சனைனா, சூர்யா சாரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். யா சார், ஐ கேன் ஹேண்டில் சார். நோ ஐ வில் ஹேண்டில். தேங்க்யூ. யா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் எனக்கு இப்படி நடக்குது. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம்னு ஒண்ணு இருந்தே தீரும் மீரா மேடம். Oh God, not again. This is the third time Bhushan is calling me. I can't attend this call. Come on, you attend this call. No. நீங்களே பேசுங்க. அட்டெண்ட் பண்ணுங்க மீரா மேடம், பேசுங்க. ஹலோ மீரா மேடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? நோ சார், நான் சொல்றேன் சார். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, சின்ன மீட்டிங் போயிட்டு இருக்கு. என்ன மீட்டிங்? நானும் அப்பத்துல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். என் ப்ராடக்ட் எப்ப தான் நீங்க கொடுப்பீங்க? சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார், புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? எப்படி பேச முடியும்? நாங்க பணம் போட்டுறோம். எங்க ப்ராடக்ட் வருமா வராதா? சார், உங்க ப்ராடக்ட் வரும் சார். நான் சொல்றத கேளுங்க. உங்க ப்ராடக்ட் நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. சார், இந்த மாதிரி ஓவரா பேசாதீங்க சார். உங்க ப்ராடக்ட்ட கேன்சல் பண்ணிடுவோம். உங்க கம்பெனிக்கு ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வைங்க போன. பங்கஜ் சார், ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு சுத்தமா புரியல பங்கஜ். மீரா மேடம், எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்வாங்க. ஐயோ பங்கஜ், ப்ளீஸ். சொல்லுமா. அண்ணா, எங்கன வந்துட்டு இருக்கீங்க? இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டி கீழே வந்துட்டு இருக்கேம்மா.
சொன்ன மாதிரி கரெக்ட் டைம்க்கு வந்துருவீங்க போல இருக்கே. ஆமாமா, இன்னைக்கே பொண்ணை பார்த்தாகணுமா, நேரம் உங்க வீட்டுக்கு தான் வரேன். சரிண்ணே. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம். சரிண்ணே, ஓகே. நம்ம அதிர்ஷ்டம் டிராபிக் இல்லன்னு வச்சுக்கோயேன், நீ போனை வைக்கிறதுக்குள்ள நாங்க உங்க வீட்டுல இருப்போம். அப்புறம் பொண்ணு வீட்டுல எல்லாரையும் ரெடியா இருக்கு சொல்லுமா. கண்டிப்பா சொல்றேன், வாங்க. சரி, போலாம் போலாம். ம், ம், ம். வாயில நல்லா வந்துட போகுது. இதுங்களுக்கு என்ன கண்ணு அவிஞ்சா போச்சு. ரோட்ல எப்படி நடக்கிறதுங்கிற அறிவே இல்ல. என்னடா எமோதே பாத்துட்டு இருக்க, மொபைல்ல இருடா. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. Are you okay? Yes sir. Are you sure? Yes sir. சரி, நான் உன்னை வீட்ல டிராப் பண்றேமா? ஆஹா இல்ல சார், வேண்டாம். நோ ப்ராப்ளம், நான் உன் கூட வரேன், வா. Mr. Subramani? Mr. Subramani? Hari Om. Hari Om. Hari Om. Hari Om. சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு மண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. ஹரி ஓம். ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம். நாம எல்லாருமே அறியாதவங்க தாம்மா. நான் சொல்றது ஹரி ஓம். சரி, சுப்பிரமணி எங்க? சுப்பிரமணி இருக்கட்டும், நீங்க யார் சாமி? என்ன குடந்தை ராஜேஷ்குமார் குருஜின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடட்டும். ரகுபதி எனக்கு நல்ல பழக்கம். உங்க பொண்ணு ஜாதகத்தை பார்க்க வந்திருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? அது சாமி, ஜாதகத்துல ஒரு சின்ன பிரச்சனை. ஜாதகத்துல பிரச்சனையா? எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குமா? நீங்க கொண்டு வாங்க, நான் பார்த்து சொல்றேன். ஐயோ இல்ல குருஜி, ஜாதகத்துல பிரச்சனை இல்ல. ஜாதகம் போடதான் என் வீட்டுக்கார் போயிருக்காரு. நான் ஒரு போன் பண்ணி பார்த்துட்டு வரட்டுமா? இத பாருங்கம்மா, நான் ஜாதகம் பார்த்துட்டு எல்லா பொருத்தமும் நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் ரகுபதி அவர் மகனை கூட்டிக்கிட்டு வருவாரு. நீங்க போய் ஜாதகத்தை எடுத்துன்னு வாங்கோ. ஹரி ஓம். இருங்க, ஹரி ஓம். வரேன். தாத்தா, நானே டென்ஷன்ல இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஏன் வழியே மறைச்சுக்கிட்டு இந்த சுப்பு தொல்லை தாங்க முடியல. என்ன புஷ்பா, என்ன சுப்பு இவ்ளோ நேரம் ஜாதகம் போட்டு ஏலியா? ஜாதகம் பிரிண்ட் போடலாம் தான் ஜெகதீசன் கடைக்கு போனேன். அவன் யாரோ மண்டையை போட்டாங்கன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டான். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ரொம்ப நேரமா வரவே இல்ல. அப்புறம் நம்ம பாபுவோட இந்திரா காலனி வரைக்கும் போயிட்டு வரேன். இந்த சின்ன வேலைக்கு அவ்வளவு தூரம் போனியா? பஸ் பாஸ் தான் இருக்குல்ல. நல்ல வேலை, ட்ரெயின் பாஸ் இல்லையே. குடு. அவங்க வேற வராங்க, எதுவும் ரெடி பண்ணல. யார் வராங்க? என்ன ரெடி பண்ண போற? புஷ்பா, அனு வந்தாச்சா? இல்ல, அது இன்னும் வரலையா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவளை சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு. இப்ப எங்க அண்ணன் வந்துருவாரு, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சரி சரி. என்ன நடக்குதுங்க? யார் வர போறாங்க? நம்ம எதுக்கு ரெடி ஆகணும்? அது வந்து என்ன புஷ்பா, நீங்க இன்னும் உங்க வீட்டுக்காட்ட விஷயத்தையே சொல்லலையா? இல்ல சொல்லல. அதோட பிரச்சனை இல்ல, இப்ப சொல்லிடுறேன். இங்க வாங்க. இல்ல இல்ல, நீங்க இங்கே இருங்க. நீங்க அங்க போய் கொஞ்சி கெஞ்சி சொல்றதுக்குள்ள எங்க அண்ணனே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. நானே சொல்லிடுறேன். சுப்பிரமணி சார், எங்க அண்ணன் ரகுபதி அனுவை அவர் பையனுக்கு பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து இங்க வந்துகிட்டு இருக்காரு. என்னது? பொண்ணு பார்க்கவா? ஆமா, பொண்ணு பார்க்கத்தான் வராங்க. சுப்பிரமணி சார், சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. என்ன புஷ்பா இது? என்கிட்ட கூட சொல்லாம? கொஞ்சம் மெதுவா பேசு, உள்ள குருஜி இருக்காரு. எந்த குருஜி?
கேள்வி மேல கேள்வி கேட்காத. நீ அனு வராளான்னு மட்டும் பாரு. நான் இன்னும் எதுவும் ரெடி பண்ணல. இரு. புஷ்பா புஷ்பமா வாங்க வாங்க. சுப்பு வா, நீங்க உள்ள வாங்க. லக்னம் சரி வாங்க பாவம். வாங்க உட்காருங்க. உட்காருடா. வணக்கம் குருஜி. வாங்கோ வாங்கோ உட்காருங்கோ. உட்காருங்க. ஆ உட்காருங்க. பரவாயில்ல. சுப்பு உட்காரு. புஷ்பா அனு வந்துட்டு இருக்கால. அண்ணே அனு பக்கத்துல அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. நோட்ஸ் வாங்க. இப்ப வந்துருவா. வரட்டும் வரட்டும். முதல்ல சாமிஜி ஜாதகம் பார்க்கட்டும். ஜாதகமே சரியில்லைன்னா பொண்ணை வேற எதுக்கு பாத்துக்கிட்டு? குருஜி நீங்க பாருங்க. பாத்துடலாம். புஷ்பா என்ன இதெல்லாம்? சுப்பு அவங்க போற வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டு எதுவும் பேசி சொதப்பிடாத. புரியுதா? உட்காரு. வாய்ப்பே இல்ல, சாத்தியமே இல்ல. என்ன குருஜி என்னாச்சு? இது இவங்க பொண்ணு ஜாதகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சுப்பு வேற ஏதாவது ஜாதகத்தை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டியா? ஏய் நான் அனு ஜாதகத்தை தான் கொண்டு போய் கொடுத்தேன். முதல்ல அந்த ஆளுக்கு ஒழுங்கா ஜாதகம் பார்க்க தெரியுமான்னு கேளு. ஏன் குருஜி அப்படி எல்லாம் சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு ராஜயோகம் இருக்கு. ஆட்டோ அனு சரி, அப்ப நான் கிளம்புறேன். நாளையில இருந்து ரொட்டீன் வேலையை ஆரம்பிக்கணும். இத்தனை வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். புரோட்டோகால், ஸ்கெட்யூல், செக்யூரிட்டி இப்படி எதுவும் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒரு பிளானும் இல்லாம மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அமேசிங். ட்ரூலி அமேசிங். தேங்க்யூ. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ராணி வாழ்க்கை வாழ வேண்டிய யோகம் இருக்கு இந்த பொண்ணுக்கு. இங்க இந்த வீட்ல இருக்க வேண்டிய பொண்ணே இல்ல இது. சாமிஜி இப்ப நான் பொண்ணை பாக்குறதா வேண்டாமா அத சொல்லுங்க முதல்ல. சொல்றேன். சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல.
அப்பா யாருப்பா இவங்க? இதெல்லாம் உன் அம்மாவோட திருவிளையாடல். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. யார் இது? என்ன இப்படி கேட்டீங்க? இதான் என் பொண்ணு அனு. ரம்யா ஆண்டி ஒரு நிமிஷம் வா வரேன். சும்மா உட்கார. என்னடி இது கோலம்? இந்த லட்சத்துல லேட்டா வர ஒண்ணு நீ ரம்யா வீட்டுக்கு போயிட்டு முகம் கழுவிட்டுரு. நான் போய் புடவை எடுத்துட்டு வரேன். அம்மா ஐயோ எல்லாரும் இருக்காங்களே, எப்படி புடவை எடுக்கிறது? புடவை எல்லாம் எடுக்க முடியாது. ரம்யா நீ இவள முகல கழுவி நல்லா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு. நீ ரெடி ஆயிட்டு வந்துரு. வாமா கல்யாண பொண்ணு, உன்னை ரெடி பண்ற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். என்னடி சொல்ற? வா நான் சொல்றேன். சார் வந்தாச்சு. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க, என்ன விஷயம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எக்ஸலன்ட் சார். தேங்க்ஸ். ஹலோ சார். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் சார். சாரி அன்னைக்கு பார்ட்டியில் கோவமா போயிட்டோம். ஆனால் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதை செஞ்சு காமிச்சிட்டீங்க சார். பங்கஜ், மீண்டும் சிக்ஸர் அடித்த சூர்யா. என்றுமே சூரிய பிரகாஷ் குரூப் நம்பர் 1. 8 ரூபாய்க்கு ரீசார்ஜ் அறிவித்த சூரிய பிரகாஷ். அவர் அறிவித்தது 8 திசையையும் பாராட்டுக்குரியது. மக்களிடையே பாராட்டு குவிகிறது. தட்ஸ் நைஸ். நைஸா? அட்டகாசம் சார். அன்னைக்கு நானே உங்க மேல கோவப்பட்டு கிளம்பிட்டேன் சார். சாரி சார். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஃபுல் கிரெடிட்லாம் கொடுக்காதீங்க. இது எல்லாமே டீம் ஒர்க் தான். இந்த சக்சஸ்க்கு நீங்களும் தான் காரணம். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனிவே சாரி சார். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சார். லெட்ஸ் செலிப்ரேட் தி பார்ட்டி. ஷூர். ஆல் ரைட். அப்படின்னா நான் ஒரு நல்ல பேங்க்வெட் ஹால் புக் பண்ணிடுறேன் சார். நோ பங்கஜ், இங்க பக்கத்துல பானிபூரி பேல்பூரி விற்கிறவங்க யாராவது இருக்காங்களா? சார் ஒண்ணு பண்ணு, அவங்கள இங்க வர சொல்லு. எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி. பானிபூரியா? சார் ரோட்ல விற்கிற பானிபூரியா? ஆர் யூ ஷூர் சார்? அப்சல்யூட்லி. See you. ஹரி ஓம். சாமிஜி வெளியில எதுவும் சாப்பிட மாட்டாரு. நான் சாப்பிடுவேன். டேய், வந்து பிறந்திருக்கான் பாரு. அனு எல்லா வேலையுமே கட்டு சட்டா பண்ணுவா. பார்த்தாலே தெரியுது. சமையல் தெரியும், தைக்க தெரியும், எல்லாமே கத்துட்டு இருக்கா. படிப்புலயும் ஒன்றும் குறைச்சல் இல்ல. இப்போ பரீட்சை வருது, அதான் படிப்பு விஷயமா ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தா. ஓஹோ, அப்படியா? எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா? ஏதோ படிக்க போயிருந்தியாமே, அப்படியா? எங்க போயிருந்தா படிக்க? அது எந்த ஏரியால இருக்கா உன் ஃப்ரெண்டு? அவ கொஞ்சம் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, அதுலயும் புது மனுஷங்க முன்னாடி பேசுறதுக்கு அவ கொஞ்சம் சங்கோச்சப்படுவா. அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லுமா எங்க இருக்கும் ஃப்ரெண்டு வீடு? நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போலாமா? சூரிய பிரகாஷ் சார் இருக்காருல்ல, அவரு கூட வெளியே போயிருந்தேன்.